ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 29/7/2025 ஸ்ரீசக்தி SS 478க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோடு ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ABC புல்லில் வந்து 887, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 238,887. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 278, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 140 சொல்லிட்டு இப்படி எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் நண்பா. செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D, அதோட ஏ போர்டை 1441 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 464 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 883. நம்மளுக்கு இங்கே வந்து 4Dயும் ஏ போர்டும் தேவை. இதோட நம்ம என்ன போகிறோம்னா 14 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் இங்கே 1 இங்கே 4, இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாகவே கூட்டி போட்டலாம். 3ஓட 1 கூட்டும்போது 4, இங்கே 4ஓட 4 கூட்டும்போது 8. அப்போ 4 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 8. இப்போ இந்த 464க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 441. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D அதோட ஏ போர்டோட 1441 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்கிது. இப்போ 441க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 441 ஃபுல் ப்ரைஸில் வந்து 257. நம்மளுக்கு இங்கே தேவை 7, இங்கே 4 ப்ளஸ் இந்த ட்ரா 4, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 5. இப்போ இந்த 441க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 140. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே ஏ போர்டுக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ நம்ம 140க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 179. இதில் நம்மளுக்கு தேவை இங்கே 9, இங்கே நம்மளுக்கு 1. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 4, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3, இங்கே 1ஓட 1 கூட்டினோம்னா 2. 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 2. இப்போ இந்த 140க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 278. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய ஸ்ரீசக்தி ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மெட்டாக காட்டும். தனிப்பட்டு நம்ம எதையுமே கொண்டு வரது கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 278க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 697. நம்மளுக்கு இங்கே தேவை 7, இங்கே நம்மளுக்கு 2 ப்ளஸ் இந்த ட்ரா 1 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினா 8, இங்கே 2ஓட 4 கூட்டினா 6. 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 278க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல்.
8 அல்லது 6. இப்போ இந்த 278க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 887. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ நம்ம 4 ட்ரா பார்த்தாச்சு. இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 887 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராஃபில் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதோட ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேம் டபுள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 887 ஃபுட்பாலில் வந்து 238. இதில் நம்மளுக்கு தேவை 8, இங்கேயும் நம்மளுக்கு 8, இதோட ப்ளஸ் இங்கே 4, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2, 9 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 9. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 9 நம்மளுக்கு ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு அந்த ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 2, 9 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இது வரைக்கும் ஏ போர்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது பெய்ட்ஸுகள் வர சான்சஸ் இருக்கும். அதனால் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸுக்கும் சான்சஸ் இருக்குது. 29 அல்லது 92, 22, 99க்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எக்ஸையும் நம்மளுடைய இந்த சிம்பிள் கெஸ்ஸிங்கும் தான் கம்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். எனக்கு டெய்லி ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கேம் டபுள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு டபுளாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கிப்னு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு தடவையும் சொல்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். ஸோ அதை வச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. ஸோ அப்போ நம்ம அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்பர்ஸுகள் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 29/7/2027 2025 ஸ்ரீ சக்தி SS 478க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.